தலைப்பு: சுத்த சன்மார்க்கத்தின் மரபு சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி. இன்று நம்ம வாழ்க்கையையும் ஆன்மீக பயணத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு அருமையான சன்மார்க்க கருத்தை பற்றி பேசப்போகிறோம். அது என்ன தெரியுமா? சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல் என்ற வள்ளலார் பெருமான் கூறிய இரகசியமான ஆன்மீக மரபு. இந்த வார்த்தைகளைக் கேட்டவுடன் பலருக்கும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் இதன் உள்ளார்ந்த பொருள் மிகவும் எளிமையானதும் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதுமாக இருக்கிறது. சாகாத்தலை என்றால் என்ன? சாகாத்தலை என்றால் சாதாரண தலை அல்ல. இது மனிதனுக்குள் இருக்கும் உயர்ந்த தெய்வீக ஒளி நிலையை குறிக்கிறது. வள்ளலார் இதை அருள், ஆனந்தம், சிவஞானம் ஆகியவற்றுடன் தொடர்புபடுத்துகிறார். அதாவது நம் மனம் ஆசை, கோபம், பொறாமை போன்றவற்றை தாண்டி அருளில் நிலைத்திருக்கும் போது நாம் சாகாத்தலை நோக்கி செல்கிறோம். எளிமையாகச் சொன்னால், நம்முள் இருக்கும் இறையொளியை உணரத் தொடங்கும் நிலைதான் சாகாத்தலை. வேகாக்கால் என்றால் என்ன? வேகாக்கால் என்பது அன்பின் நிலை. அன்பு இல்லாத ஆன்மீகம் முழுமையடையாது. நாம் பிறருக்கு உதவுவது, உயிர்களை நேசிப்பது, காயப்படுத்தாமல் வாழ்வது, இவை அனைத்தும் வேகாக்காலின் வெளிப்பாடுகள். வள்ளலார் கூறும் ஜீவகாருண்யம் இதில்தான் அடங்கியுள்ளது. இன்றைய உலகத்தில் மனிதர்கள் பல சாதனைகள் செய்தாலும் அன்பு குறைந்துவிட்டால் வாழ்க்கை வெறுமையாகிவிடும். ஆகவே அன்பை அடிப்படையாகக் கொண்ட வாழ்க்கையே வேகாக்கால். போகா புனல் என்றால் என்ன? போகா புனல் என்பது இரக்கத்தின் நிலை. ஒரு உயிர் துன்பப்படுவதை பார்த்தால் மனம் உருக வேண்டும். அந்த உருகலே இரக்கம். இரக்கம் இருக்கும் இடத்தில் அருள் பிறக்கும். அருள் பிறக்கும் இடத்தில் இறைவன் வெளிப்படுவான். வள்ளலார் வாழ்நாள் முழுவதும் இதையே வலியுறுத்தினார். அவர் சொன்னது என்ன? வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன். அதுதான் போகா புனலின் உச்சநிலை. இந்த மூன்றும் ஏன் முக்கியம்? சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல், இந்த மூன்றும் சேர்ந்து சாகா கல்வி எனப்படும் உயர்ந்த ஞானத்தை உணர்த்துகின்றன. சாகா கல்வி என்றால் வெறும் புத்தக அறிவு அல்ல. மரணத்தை வெல்லும் அறிவு, ஆன்மாவை உணரும் அறிவு, இறையருளில் வாழும் அறிவு. வெளிப்புற அதிசயங்களா, அக அனுபவமா? இங்கே வள்ளலார் ஒரு முக்கியமான விஷயத்தைச் சொல்கிறார். மந்திரம், தந்திரம், அதிசய சக்திகள், சித்திகள், இவற்றில் மயங்கிவிடக்கூடாது. ஏனெனில் அவை வெளிப்புற அனுபவங்கள். ஆனால் உண்மையான மாற்றம் அகத்தில்தான் நடக்க வேண்டும். மனிதன் தனது மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். அன்பை வளர்க்க வேண்டும். இரக்கத்தை வளர்க்க வேண்டும். அப்போதுதான் ஞானம் மலரும். சுத்த சன்மார்க்கம் என்ன சொல்கிறது? சுத்த சன்மார்க்கம் ஒரு எளிய வழியை காட்டுகிறது. அதே எல்லா உயிர்களிடமும் அன்பு, ஜீவகாருண்யம், கொலை தவிர்த்த வாழ்க்கை, இறை நினைவு, அகத் தூய்மை, அருளை நாடுதல், இவை இருந்தால் போதும். தூக்கத்தையும் பற்றி வள்ளலார் என்ன சொல்கிறார்? வள்ளலார் ஒரு சுவாரஸ்யமான கருத்தைச் சொல்கிறார். அதாவது அளவுக்கு மீறிய தூக்கம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம். எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் இதை உடல் நலத்தை கெடுக்கும் வகையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதன் உண்மை பொருள் வாழ்க்கையை வீணாக்காமல் விழிப்புடன் வாழுங்கள் என்பதுதான். குரு நினைவு ஏன் முக்கியம்? வள்ளலார் கூறுகிறார், எப்போதும் ஆசானின் திருவடியை நினைத்துக் கொண்டிருங்கள். இதன் பொருள் என்ன? நம்மை உயர்வுக்கு அழைத்துச் செல்லும் நல்ல வழிகாட்டுதல்களை மறக்காமல் வாழ வேண்டும் என்பதுதான். குரு என்பது ஒரு மனிதர் மட்டுமல்ல, அறிவு தரும் ஒளி, விழிப்புணர்வு, உண்மை. சாகாத கல்வி என்றால் வள்ளலார் சொல்கிறார், சாகாத கல்வியே கல்வி. அதாவது நாம் கற்ற அறிவு நம்மை இறையறிவுக்கும், அன்புக்கும், அருளுக்கும் அழைத்துச் செல்ல வேண்டும். வாழ்க்கையை உயர்த்தாத அறிவு முழுமையான கல்வி அல்ல. மனிதனை மனிதனாக்கும் அறிவுதான் உண்மையான கல்வி.
நிறைவாக, நண்பர்களே, சுத்த சன்மார்க்கத்தின் இந்த மரபு நமக்கு ஒரு அழகான செய்தியை சொல்கிறது. அதே, அருள் இல்லாமல் நாணமில்லை, அன்பு இல்லாமல் ஆன்மீகமில்லை, இரக்கம் இல்லாமல் இறைவன் இல்லை. சாகாத்தலை, வேகாக்கால், போகாப்புனல் என்ற 3 வார்த்தைகளின் உள்ளே முழு மனிதநேயமும் முழு ஆன்மீகமும் மறைந்து இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இன்று முதல் ஒரு உயிரையாவது நேசிப்போம், ஒரு உயிரையாவது காப்போம், ஒரு நல்ல எண்ணத்தையாவது வளர்ப்போம். அதுவே சுத்த சன்மார்க்கத்தின் முதல் படி. அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அருமையான சன்மார்க்க பயணத்தில் சந்திப்போம். வணக்கம்.